ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனங்கள். தியான வசனம் பரிசுத்த மத்தேயு 14:18. பரிசுத்த மத்தேயு 14:18. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னிடத்திலே கொண்டு வா, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் என்னிடத்திலே கொண்டு வா என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். உன்னுடைய இருதயத்தை என்னிடத்திலே கொண்டு வா, நான் உனக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த உன் பிள்ளைகளை, கற்பத்தின் கனிகளை என்னிடத்திலே கொண்டு வா என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்று தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், உன்னிடத்திலே இருப்பவைகளை என்னிடத்திலே கொண்டு வா, அவைகளை என்னிடத்திலே கொண்டு வா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த நாட்களில் ஒரு முறை அவர் வனாந்தரமான ஒரு இடத்திலே பிரசங்கம் பண்ணும்படியாக சென்றார். அவர் பிரசங்கம் பண்ணுகையில் திரளான ஜனங்கள் ஆண்டவரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். சாயங்காலமான போது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று கூறினார்கள். சீடர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரே, அவர்கள் பசியோடு இருப்பார்கள், இனி சாயங்காலமாகிறது, அவர்கள் போய் தங்களுக்கான காரியங்களை அவர்கள் செய்து கொள்ளட்டும், ஆகாரத்திற்குரிய காரியங்களை. நாங்கள் எந்த விதமான சிரமமும் எடுக்க விரும்பவில்லை என்பதாக அவர்களுடைய மனநிலை காணப்படுகிறது. ஆகையினாலே தான் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவர்கள் சொல்லவில்லை, மாறாக தாங்கள் எந்த சிரமமும் எடுக்கக்கூடாது என்கிற ஒரு மனநிலையிலே அவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். 200 பணத்துக்கு வாங்கினாலும் இவர்களுக்கு எம்மாத்திரம் நாம் சாப்பாடு வாங்கி கொடுப்பது என்பது அவர்கள் கணக்கிடுகிறார்கள், கமிட்டி போடுகிறார்கள், கூடி ஆலோசனை செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் ஆண்டவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகின்ற பொழுது, அதை செய்வதற்கு நீ முதலடி எடுத்து வைக்கின்ற பொழுது தேவன் எல்லா காரியங்களையும் உனக்கு சாதகமாக்கி கொடுப்பார் என்பதை மறந்து போகாதே. நீ முயற்சி எடுப்பதற்கு உன்னை நீ தத்தம் செய்கின்ற பொழுது, நீ கையெடுத்து கொடுக்கின்ற பொழுது உன் ஆண்டவருடைய காரியங்களில் தேவன் உன்னை வழி நடத்துவார். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குது, இது இல்லாமல் எங்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட வேளையிலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ மற்றவர்களுக்காக ஒரு ரிஸ்க் எடுக்க மனமற்ற ஒரு சூழ்நிலையிலேயும் பிரயாசப்படுவதை நீ தவிர்க்கின்றதான வேளையிலேயும் உன்னுடைய கையிலே இருப்பதை நீ குறைவாக எண்ணிக்கொண்டு, இதை வைத்து நான் என்ன செய்ய முடியும், இதற்கு மேல் என்னால் என்ன செய்ய முடியும் என்று நீ யோசித்து பலவிதமான மனுஷீக ரீதியிலே திட்டங்கள், தீர்மானங்கள் வகுத்து கொண்டு இருக்கின்ற பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்திலே இருப்பதை என்னிடத்திலே கொண்டு வா, உன்னிடத்திலே இருக்கிற அந்த சொற்பத்தை என்னிடத்திலே கொண்டு வா, என் கையிலே நீ கொடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சிரமம் எடுக்க மனமற்றவர்களாய் இருந்த சீடர்களிடத்தில் உங்ககிட்ட இருக்கிறத கொண்டாங்கன்னு சொல்கிறார். உங்கள்கிட்ட இருக்கிறத கொண்டு வா, நீ சிரமம் எடுக்க வேண்டாம், நான் உனக்கு போதுமானவராக இருக்கிறேன். சீசரிடத்திலிருந்து அவற்றை பெற்றுக்கொள்ளாமலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அந்த திரளான ஜனங்களை போஷித்திருக்கக்கூடும். அவர் ஒன்றுமில்லாமலிருந்து சகலத்தையும் உருவாக்கினவர் அல்லவா? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை என்பதாக யோவான் 1:3 நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் அவற்றை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று அவர் தம் சீசரிடத்தில் அன்போடு கேட்டு வாங்குகிறார். ஆம், என்னால் எல்லாம் முடியும், ஆனால் உன்னுடைய பங்களிப்பு வேண்டும், உன்னுடைய இன்வால்மெண்ட் வேண்டும். நீ சும்மா இருக்கிறவனாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பணியிலே, ஆண்டவருடைய அற்புதத்தை, அதிசயங்களை நிகழ்த்துகின்ற, ஆண்டவருடைய அற்புதமான சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிற இந்த காரியங்களில் உன்னுடைய பங்களிப்பு என்ன? உன்னிடத்தில் இருப்பது சொற்பமாக இருந்தாலும் அவற்றை என்னிடத்தில் கொண்டு வா. பிரியமானவர்களே, இங்கே அவர்களிடத்திலிருந்து அவைகளை கேட்டு வாங்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் கொடுக்கப்பட்டது.
இந்த 5 அப்பங்கள் எதை காட்டுகிறது? ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே நாம் பார்ப்போம் என்றால், இந்த 5 அப்பங்களும் நம்முடைய சரீரத்தின் 5 கொண்ட நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. 5 பார்த்தல், கேட்டல், முகர்தல், சுவைத்தல், தொடுதல். அதாவது கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இந்த 5 உறுப்புகளின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம், கேட்கிறோம், முகர்கிறோம், சுவைக்கிறோம், தொடுவோம். ஆக இந்த 5ஐயும் இது வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், என் சரீரத்தின் அத்தனையும் 5 என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் தேவனுடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பதற்கு என்னுடைய முழுமையும் என் ஆண்டவருடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, 5 கொண்ட நம்முடைய சரீரத்தை முழுமையுமாய் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களுடைய 5 கேட்கிறார். 2 மீன்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய ஆவியையும் ஆத்துமாவையும் அவைகள் குறிக்கின்றன. நம்முடைய ஆவியையும் ஆத்துமாவையும் குறிக்கின்றன. உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நீ மனப்பூர்வமாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் உன்னை அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக்குவார். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் ஒரு சிறுவனிடத்திலே இருந்தன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் ஒன்று உண்டு. அவன் தன்னுடைய பசியாறுவதற்காக அவனுடைய தாய் அவனுடைய கையிலே கொடுத்து அவனுடைய சாப்பாட்டுக்காக அவனுக்கு கொடுத்த ஒரு காரியம். ஒரு சிறுவன் சாப்பிடக்கூடிய ஒரு 5 அப்பமும் 2 மீனும் மாத்திரம் அங்கே இருக்கிறது. அவனுடைய தாய் தன்னுடைய பிள்ளையின் பேரிலே பரிவு கொண்டவர்களாக கரிசனையோடு அவன் பசியாரட்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஆத்தும ஆகாரத்தை உட்கொண்டிருக்கிற அந்த சிறுவன் அங்கே நடக்கிற சம்பவத்தை பார்க்கிறான். எல்லாரும் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத இருக்கிறார்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி. ஒருவேளை இவன் சிறுவனாக இருந்தபடியினாலே ஆண்டவருடைய அருகிலே அவன் உட்கார்ந்திருக்கிறவனாக இருந்திருக்கக்கூடும். அவர்கள் பேசுகிறதை இவன் காதுகள் கேட்டிருக்கக்கூடும். நல்ல வேளை நம்ம கையில் சாப்பாடை கொண்டு வந்தோம், நம்ம சாப்பிட்ருவோன்னு சொல்லி அவன் யோசிக்கவில்லை, அவன் எண்ணவில்லை. சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கிறது, ஆகையினாலே நாம் சென்று தனிமையில் இருந்து சாப்பிட்டு விட்டு வருவோம் என்று சொல்லி தன்னுடைய ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அவன் செல்லவில்லை. இது எதை காட்டுகிறது? அந்த சிறுவனுடைய பெற்றோருடைய நல்ல கற்றுக் கொடுக்கும் காரியங்களை வெளிப்படுத்துகிறது. ஏழை எளியோர் பசியுள்ளவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்றதான நற்காரியங்களை அவன் தன்னுடைய பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறான். ஆகையினாலே அங்கே வீட்டிலே அவன் வளர்க்கப்பட்ட வளர்ப்பு இங்கே பொதுவிலே அநேகம் ஆயிரங்களுக்கு தேவன் தம்முடைய அற்புதத்தை நிகழ்த்தும்படியாக அது ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருந்தது. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? நாம் பிள்ளைகளுக்காக கொடுக்கின்ற பொழுது கூடுதலாக 1-2 சப்பாத்திகளை கொடுத்து நீ சாப்பிடுகின்ற வேளையில் யாராவது பசியோடு இருந்தால் அவர்களுக்கு பகிர்ந்து கொடு என்று சொல்லி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பகிர்வின் எண்ணங்களை நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? கிறிஸ்டியானிட்டி என்பது கேரிங் அண்ட் ஷேரிங், கரிசனையும் பகிர்வும் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, நம்முடைய பிள்ளைகள் நம்மால் எப்படி வளர்க்கப்படுகிறார்கள்? நீ யாருக்கும் கொடுத்துடாதம்மா, நீ மாத்திரம் சாப்பிடு என்று சொல்லி அனுப்பக்கூடிய பெற்றோர் உண்டு, பாட்டிமார் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ தேவையுள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடு. அவன் பகிர்ந்து கொடுக்கிறவனாக அல்ல, இங்கே முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறவனாக இருக்கிறான். எனக்கு நான் ஒரு ரொட்டியை சாப்பிட்டுக்கிறேன், மீதி நீங்கள் வச்சுக்கோங்க என்று சொல்லவில்லை. ஒரு மீன் துண்டும் 2 அப்பமும் எனக்கு இருந்தால் போதும் என்று அவன் சொல்லவில்லை. அத்தனையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்படைக்கும்படியாக சீடரிடத்திலே கொடுத்தான். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உனக்காக எனக்காக தன்னையே கொஞ்சம் கூட ரிசர்வேஷன் வைத்துக் கொள்ளாமல் முழுமையுமாய் கொடுத்தார். அந்த தேவனுக்கு உன்னை நீ முழுமையுமாய் கொடுத்திருக்கிறாயா? உன்னிலே இருப்பவற்றை முழுமையாய் கொடுக்கிறாயா? உனக்கு கொஞ்சம் எடுத்துக்கொண்டு பகிர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அல்ல. என் ஆண்டவருடைய கருத்திலே நீ கொடுக்கின்ற பொழுது உன்னிடத்திலே இருப்பவை எல்லாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் உனக்கும் அது எந்த விதமான தட்டுப்பாடு இல்லாமலும் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சாரிபாத் கிராமத்தினுடைய அந்த ஏழை விதவை ஒன்றுமில்லை, சாப்பிட்டு சாவதற்கு ஆயத்தப்படுகிறார்கள். ஆனால் முதலாவது தேவனுடைய மனிதனுக்காக கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது
அந்த பஞ்சம் தீரு மட்டுமாக அவர்களுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை, குறைவும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்னிடத்திலே கொண்டு வா. உன்னிடத்திலே இருப்பதை என்னிடத்திலே கொண்டு வா. உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் உன்னுடைய ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, அவர் தம் கரத்தில் கொடுக்கப்பட்ட அப்பங்களை பிட்டு தம்முடைய சீஷரிடத்தில் கொடுத்தது போல, 5000 பேருக்கும் அதிகமானவர்கள் பகிர்ந்துண்டு மகிழ்ச்சி அடைந்தது போல, அருமையான கர்த்தருடைய பிள்ளையை உன்னையும் அநேகம் ஆயிரங்களுக்கு தேவன் பயன்படுத்த முடியும். செபிப்போமா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் நன்றியப்பா. நீர் கொடுத்திருக்கிற இந்த சரீரம், ஆவி, ஆத்துமா அத்தனையும் தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை பிரியப்படுத்தி உமக்கு மகிமை உண்டாகும்படியாக, உமக்கு மகிமையையும் கனத்தையும் கொண்டு வரும்படியாக எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்களிடத்தில் இருக்கிற சொற்பத்தையும் முழுமையுமாய் கொடுக்கிறோம். எங்களை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.